2024 தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவில் படிக்கும் இந்தியர்கள் அடுத்தடுத்து இறந்து வருகின்றனர். சிலர் தாக்குதலுக்கு உள்ளாகியும் ஓரிருவர் மர்மமான முறையிலும் இறந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இந்தியர்கள் மீதான வன்முறை தொடர்கதையாகி வரும் சூழலில் அடுத்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்த பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி நடன கலைஞர் அமர்நாத் கோஷ் அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் என்ற பகுதியில் தங்கி PhD படித்து வந்தார். இவரது பெற்றோர் இறந்துவிட்டனர். அமர்நாத் தான் படித்து வந்த அகாடமி அருகே செவ்வாய் மாலை வாக்கிங் சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவரால் பலமுறை சுடப்பட்டு அமர்நாத் கொலை செய்யப்பட்டார். இதை அவரது நண்பரான இந்தியாவைச் சேர்ந்த சீரியல் நடிகை தெபோலினா சிகாகோவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இறுதிச் சடங்கு நடத்தக்கூட அவரது உடல் இன்னும் ஒப்படைக்கவில்லை. கொலைக்காரர்கள் தொடர்பாகவும் எந்த ஒரு தகவலும் இல்லை. பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலையிட்டு உதவ வேண்டும் என தெபோலினா கோரிக்கை வைத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் அமர்நாத் கொலை வழக்கில் தடவியல் சோதனை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வழக்கு விசாரணைக்கு போதிய உதவிகளை போலீசாருக்கு வழங்கி வருவதாகவும் கூறியுள்ளது. ஜனவரியில் இருந்து 6 இந்திய இளைஞர்கள் வெவ்வேறு இடங்களில் அமெரிக்காவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் இந்தியர்களின் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதலை கட்டுப்படுத்த கோரி பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.